ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது மீன் பார்த்தீங்கன்னா கத்தாழை மீனுன்னு சொல்லுவாங்க, பண்ணா மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மீனும் பாறை மீனுன்னு சொல்லுவாங்க, பாறையிலே சின்ன பாறை. அந்த மீனையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், டேபிள் சால்ட்டு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை. இப்போது நம்ம இந்த மீனுக்கு மசாலாவை போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். 1.25 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃபுட் கலர்லாம் எதுவும் போடாதீங்க. மஞ்சள் தூள் போட்டு தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா என்னுடைய தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுடைய தூள் எந்த அளவுக்கு இருக்குமோ காரம் அந்த அளவுக்கு நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மசாலாவில் தண்ணி இல்லாத, மீனில் தண்ணி இல்லாத இருந்தால் தான் மசாலா வந்து தண்ணி இல்லாத அந்த மசாலா வந்து நல்லா அந்த மீனோட நல்லா ஒட்டி நம்மளுக்கு வந்து மீன் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மீன் நல்லா அந்த மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கல் எடுத்து வச்சுருக்குறோம், தோசைக்கல்லை. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இந்த மீனை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீனை வந்து நம்ம ஊற வச்சு மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சு செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த கல்லில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன். ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், மேலே கொஞ்சம் கூட எண்ணெய் தெடிக்கலை. அந்த மாதிரி க்ளீனாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு உடனே திருப்பிடாதீங்க. மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த உப்பு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஊறினதுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்காத மீன் நல்லா மசாலா நல்லா அதில் நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையும் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி மறுபடியும் இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அதே மாதிரி நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு சில பேர் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவாங்க. நான் மீடியமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா மீன் வந்து டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து செகண்ட் பேட்சை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு 3 டைம் போட வேண்டியது வரும். நான் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் பேட்சையும் எடுத்து போட்டுக்கிறேன்.
இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் டைம் நான் போட்டுட்டேன். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்க எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.